சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் ஒரு பகுதியாக திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை முற்றிலும் நிலத்துக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையில் ரயில் போக்குவரத்து இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். விவேக், நிலத்தடி மெட்ரோ சேவை எப்போது தொடங்க இருக்கிறது? இந்த மெட்ரோ சேவையுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன? வேதவல்லி, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. முக்கிய விருந்தினர்கள் எல்லோரும் மேடைக்கு வந்துவிட்டார்கள். வெங்கையா நாயுடு, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மற்றும் மூத்த தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MC சம்பத் என உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய துணை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழ் சௌந்தரராஜன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மெட்ரோ ரயில் சேவையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்பது, இது முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடியில் சுரங்கப்பாதை இயங்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் சேவை தற்பொழுதுதான் முதலாக தொடங்கப்படுகிறது. 7 நிலையங்கள் தற்பொழுது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன. இந்த 7 நிலையங்களை பொறுத்தவரை இவை எல்லாமே நிலத்துக்கு அடியிலே அமைந்திருக்கிறது. நிலத்துக்கு அடியிலே என்கிற பொழுது அதனுடைய ஆழத்தை நாம் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 18 மீட்டர் ஆழத்துக்குள் அந்த சுரங்கப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 12 மீட்டர் ஆழம் வரையில் அந்த நிலையத்தினுடைய வசதிகளும், அதே போல அதற்கு கீழாக ஒரு 6 மீட்டர் ஆழத்தில் அந்த சுரங்கப்பாதை, அந்த ரயில் செல்லக்கூடிய அந்த சுரங்கப்பாதை வழித்தடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 மீட்டர் ஆழம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 மாடி கட்டிடத்தை நிலத்திற்கு கீழாக உருவாக்கினால் எவ்வளவு தூரம் ஒரு உயரத்திற்கு இருக்குமோ அந்த உயரம் என்று நம்மால் மதிப்பிட்டுக் கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நிலையத்திலும் அதற்கு ஏற்ற சரியான வசதிகளை செய்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதை என்பதனால் அதற்கான காற்றோட்ட வசதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு நிலையத்திலும் 8 மிகப்பெரிய ராட்சச விசிறிகளை இவர்கள் பொருத்தியிருக்கிறார்கள். நிலையத்துடைய ஒரு பகுதியில் 4 விசிறிகளும், இன்னொரு பகுதியில் ஒரு 4 விசிறிகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இவை அந்த ஒவ்வொரு நிலையத்தினுடைய கொள்ளளவு, மக்கள் கொள்ளளவு, நீள அகலம், அவை எல்லாவற்றையும் சேர்ந்து கணக்கிட்டு திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராட்சச விசிறிலிருந்து ஒரு வினாடிக்கு 90 கன அடி காற்றிலிருந்து 180 கன அடி காற்று வரை வெவ்வேறு வகைகளில், வெவ்வேறு கொள்ளளவுக்கு ஏற்றபடி, வெவ்வேறு நிலையங்களினுடைய அளவுக்கு ஏற்றபடி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி வெப்பம், அந்த சுரங்கப்பாதைக்கு கீழாக உருவாகக்கூடிய அந்த வெப்பமா இருக்கட்டும், மனிதர்கள் பயன்படுத்த தொடங்குகிற பொழுது மனிதர்களுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய வெப்பம், தொடர்ச்சியாக அந்த சுரங்கப்பாதை நிலையத்தை நாம் குளிரூட்டப்பட்ட வசதியின் கீழாக வைத்திருப்பதால் அதனால் வெளியேற்றப்படக்கூடிய வெப்பம் எல்லாவற்றையும் வெளியேற்றுவதற்கு 4 சாப்டுகள் என்ன சொல்லக்கூடிய கருவிகளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீர் சுழற்சியின் வழியாக தொடர்ச்சியாக அந்த வெப்பமானது வெளியேற்றப்படுகிறது. இதே போல ஆக்சிஜன் வசதி, அது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. சுரங்கப்பாதையில் செல்லக்கூடியவர்கள் அங்கே அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதியா இருக்க வேண்டும், காற்று இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலும் ஆக்சிஜன் அளவை கண்காணிப்பதற்கு, நிர்மாணிப்பதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கருவிகளின் வழியாக அவர்கள் ஒவ்வொரு சுரங்கப்பாதையினுடைய வழித்தடத்திலும் எல்லா நிலையங்களும் அவர்களை அளவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் அந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைகிறது என்றால் அதை உடனடியாக கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் மற்றவற்றின் மூலமாகவும் கண்டறிந்து அந்த இடத்திற்கு ஆக்சிஜன் சப்ளை செய்வதற்கான வசதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். விவேக், மெட்ரோ சேவையை பொறுத்தவரையில் கட்டணம் அதிகம் என்பதே பெரும்பாலான மக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. இருப்பினும் சேவை விரிவாக்கம் அடையும் போது பயணச்சீட்டு கட்டணம் குறையும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இது குறித்து நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? மீண்டும் ஒரு முறை கேட்டால், மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தவரையில் பயணச்சீட்டின் கட்டணமானது அதிகமாக இருக்கிறது என்பது மக்களின் பரவலான கருத்து. ஒருவேளை சேவை விரிவாக்கம் அடையும் பொழுது இது குறையலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா? இதுவரையில் மெட்ரோ ரயிலில் ஒரு நிலையத்திலிருந்து இன்னொரு நிலையம் செய்வதற்கு 10 ரூபாய் குறைந்தபட்ச கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மொத்த ரயில் சேவைக்கு வந்தாலும் அதிகபட்ச கட்டணமாக 70 ரூபாய் இருக்கும் என்று ஏற்கனவே மெட்ரோ ரயில் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மெட்ரோ ரயிலுடைய கட்டணம் என்பது இந்த மெட்ரோ ரயில் உருவாக்கம், அதில் இருக்கக்கூடிய முதலீடு, அதில் அந்த இயக்கம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். ஆக இந்த மெட்ரோ ரயில் சேவை முழுமையாக தொடங்கப்பட்டாலும் அல்லது இப்பொழுது இதுவரை இருக்கக்கூடிய இன்றைக்கு நேரு பூங்கா வரை தொடங்கினாலும் கூட குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நேற்றுக்கு நமக்கு இது குறித்த கேள்விக்கு மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் ராஜபிரவிசி அவர் நமக்கு பதிலளித்திருந்தார். இந்த அளவீடானது சுரங்கப்பாதையில் இயக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் சேவையும் சேர்த்து நாங்கள் கணக்கிட்டிருக்கிறோம் அந்த கட்டணம் என்பதை. காரணம், சுரங்கப்பாதையில் இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு கூடுதலான செலவுகள் நமக்கு ஆகும். ஆக கட்டணம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த இருக்கக்கூடிய கட்டணம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒழிய
இப்ப இருக்கக்கூடிய கட்டணத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விவேக், ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் போது மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் புகைப்பிடிக்க கூடாது, மெட்ரோ ரயிலில் போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த சுரங்க மெட்ரோ ரயில் சேவையில் எது போன்ற கட்டுப்பாடுகள் பயணிகளுக்கு குறிப்பாக விதிக்கப்பட்டிருக்கிறது? மிக முக்கியமானதாக உள்ளே வரக்கூடியவர்கள் மிக அதிகமான அளவில் நேரம் செலவிடாத வகையில், உள்ளே சில பேர் இருந்து விடாத வகையில் அதற்கான கட்டுப்பாடுகளை, பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிலையங்களை பொறுத்தவரை பொதுவாக உள்ளே வருவதற்கு அந்த சென்சார் டிக்கெட்டுகளை எடுத்து அந்த சென்சார் கருவிகளின் வழியாக தாண்டித்தான் நாம் உள்ளே வர வேண்டும். அந்த டிக்கெட்டுகளின் வழியாக அந்த சென்சார் கருவிகளை அனுமதி பெற்றால்தான் உள்ளே வர முடியும் என்பதனால் உள்ளே அனுமதி இல்லாத நபர்கள் வேறு வெளிநபர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல் இரவு நேரங்களில் மெட்ரோ ரயில் செயல்படுவது கிடையாது. இரவு 11 மணிக்கு மேல் மெட்ரோ ரயில் செயல்படுவது கிடையாது என்பதால் மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டு விடுகின்றன. ஆகவே அந்த நேரத்திலும் அங்கே யாரும் அதை பயன்படுத்த முடியாது. ஆக கூடுதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. இதை தாண்டி இந்த நடைமேடை தொடர்பான ஒரு விஷயம் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. காரணம், நடைமேடையில் யாராவது விழுந்துவிடக்கூடும், அல்லது சிறுவர்களோ யாராவது ஒரு தவறுதலாக விழுந்துவிடக்கூடும், சில நேரங்களில் வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடும் என்பதற்காகத்தான் இந்த சுரங்கப்பாதையில் மெட்ரோ நிலையங்களை வடிவமைக்கிற பொழுது மிக குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த நடைபாதைக்கும் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கும் இடையே ஒரு கண்ணாடி சுவர், மின்கதவு தடுப்பானைகளை அவர்கள் ஒரு இப்பொழுது இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் வழியாக இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்களை சென்றால் நாம் அவற்றை காண முடியாது. ஆனால் சுரங்கப்பாதை நிலையத்தில் இங்கு வந்தீர்கள் என்றால் நடைபாதைக்கு அந்த பக்கம் ட்ரெயின் வருவதையோ அல்லது ரயில் செல்வதையோ நம்மால் பார்க்கவே முடியாது. ரயில் நிற்கிற நேரத்தில் சரியாக ரயில் அந்த கதவு பெட்டிகள் திறந்த பிறகு அதன் பிறகுதான் அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கதவுடைய கதவுகளானது திறக்கும். அந்த கதவுகள் திறந்த பிறகு நேரடியாக செல்ல முடியும். மற்றபடி ரயிலை நேரடியாக தொடுவதற்கோ அல்லது அந்த அப்ரோச் சொல்வார்கள் இல்லையா, அதை நேரடியாக உணர்வதற்கோ எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ரயில் ஒரு பயணத்திற்கான ஒரு கூடு போலத்தான் அந்த நேரத்தில் நம்மால் உணர முடியும். ஆக அதில் விபத்துகள் நடப்பதற்கோ யாரும் தவறி விடுவதற்கோ அதில் வாய்ப்புகள் கிடையாது. இது தவிர தீயணைப்பு வசதிகள் போன்றவற்றில் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவசர கால நேரத்தில் வெளியேறக்கூடிய வசதிகள் அதில் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய மற்ற கட்டுப்பாடுகள் என்பவை இந்த குளிரூட்டப்பட்ட வசதிகளையோ அல்லது மற்ற அபாயமான பகுதிகளையோ அவர்கள் செல்லக்கூடாது என்பதில் ஒரு கவனம் அவர்களுக்கு இருக்கிறது. விவேக், மெட்ரோ ரயில் சேவைக்கான கட்டணங்கள் குறைய வாய்ப்பில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். ஒருவேளை தொடர்ச்சியாக அன்றாடம் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களுக்காக சீசன் டிக்கெட் போன்ற முறைகளை அறிமுகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் ஒரு கேள்வி கேட்க முடியுமா? சரியாக இந்த இடத்துல கேட்கவில்லை. விவேக், கட்டணம் குறைக்கப்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அன்றாடம் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களின் வசதிக்காக சீசன் டிக்கெட் ஏதேனும் அறிமுகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான பரிசீலனை ஏற்கனவே ஒரு முறை இவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் புறநகர் ரயில் நிலையங்களில் மிக அதிகமான டிக்கெட்டுகளை பயணம் செய்பவர்கள் என்பவர்கள் இந்த சீசன் டிக்கெட்டுகளை பயன்படுத்துவார்கள். தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரையில் இப்ப சென்னையில் புறநகர் ரயில் நமக்கு திட்டம் இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அதில் 65% பயணிகள் புறநகர் இந்த சீசன் டிக்கெட்டுகள் என்பதற்கூடிய பருவகால டிக்கெட்டுகளை எடுத்து பயணிப்பவர்கள் தான். ஆக இங்கு மெட்ரோ ரயிலிலும் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை எடுத்தார்கள். இதை தவிர தினமும் வரக்கூடியவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தினம் செல்வதற்கு சைக்கிள்களை ஏற்பாடு செய்வது போன்ற முயற்சிகளையும் அவர்கள் எடுத்து பார்த்தார்கள். ஆக இப்பொழுது இந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக டிக்கெட்டுகளை பெற்று அதன் வழியாக அந்த சுரங்கப்பாதை ரயில்களை பயன்படுத்தக்கூடியதான வசதிகளை ஏற்படுத்துகிறார்கள். ஆக நீண்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பயணிகளுடைய வரவை பொறுத்து பயன்பாட்டை பொறுத்து இது போல பருவகால டிக்கெட்டுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது. விவேக், திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை அந்த சுரங்க மெட்ரோ ரயில் செல்லும் போது ஒரு முறை எத்தனை பேர் வரை பயணிக்கலாம்? எவ்வளவு கால நேரம் இதனால் மிச்சமாகும்? விவேக், திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான இந்த குறிப்பிட்ட அந்த சுரங்கப்பாதை கால தூரம் என்பது மட்டுமே 7.63 கிலோமீட்டர் இருக்கிறது. 7.63 கிலோமீட்டர் என்பதை மிக சாதாரணமாக நாம் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களில் நம்மால் கடந்து விட முடியும். ஏனால் ஒரு நிலையத்திலிருந்து இன்னொரு நிலையத்துக்கு குறைந்தபட்சமாக 1 கிலோமீட்டர் என்கிற அளவில் கூட தான் அந்த இடைவெளியான தூரமானது இருக்கிறது. இதை நாம் சாலை வழியாக பயணம் செய்தோம் என்றால் சென்னை போன்ற ஒரு மெட்ரோ நகரத்தில், சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் மிக அதிகமான நேரத்தை நாம் மாலை நேரங்களும் காலை நேரங்களும் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ அண்ணா நகர் போன்ற குடியிருப்பு வாசிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் ஷெனாய் நகர், கீழ்ப்பாக்கம் போன்றவை, கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன, ஏராளமான திரையரங்கங்கள், அங்கே வணிக வளாகங்கள் போன்றவைகள் அந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அதே போல் நேரு பூங்காவுக்கும் எக்மோருக்கும் எழும்பூருக்கும் மிகப்பெரிய தூரம் கிடையாதாக சுற்றிலும் அதிகமான மக்கள் நெரிசல் கூட்டம் இருக்கக்கூடிய சாலை எப்பொழுதுமே இயக்கத்திலே இருக்கக்கூடிய பகுதி. இவர்கள் இந்த கணக்கீடை எடுத்துக்கொண்ட பொழுது அண்ணா சாலையில இருந்து சென்ட் தாமஸ் சொல்லக்கூடிய அந்த பரங்கி மலை அது வரையிலான ஒரு கணக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் 2000
2016ஆம் ஆண்டு கணக்குப்படி ஒரு நாளைக்கு 3,53,000 போக்குவரத்துகள் நடக்கின்றன. ஒரு இடத்திற்கு ஒருவர் சென்று திரும்புகிறார் என்றால் அது ஒரு போக்குவரத்து என்ற கணக்கில் வைத்துக் கொண்டால் அது போல 3,53,000 போக்குவரத்துகள் நடக்கின்றன. அதில் பல லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறார்கள். இதில் குறைந்தபட்சம் 45,000 பேர் இந்த வண்டியை பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் நமக்கு நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். பொதுவாக இப்பொழுது இந்த மேடையிலே இந்த மெட்ரோ ரயில் சிறப்பு அம்சங்களை பிடித்து குறிப்பிட்ட பொழுது 50% அளவில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வசதிகள் இதில் கொண்டு வரப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு ரயிலில் 4 ரேக்குகள் இருக்கும். அதில் அதிகபட்சம் ஒரு ரயிலில் 1,600 பேர் பயணிக்கலாம். இன்னொரு விதமான ஒரு ரயில் சற்று அகலமான ரயில் அதில் 1,800 பேர் வரை பயணிக்கக்கூடிய இன்னொரு ரயிலும் இருக்கிறது. தற்பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த ரயில்களின் எண்ணிக்கை என்பது 48 ரயில்கள் தற்பொழுது வரை பயன்பாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் 4 ரேக்குகள் என்றாலும் ஒரு ரயிலில் 1,600 பேர் என்பது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரை நம்மால் பயணத்தில் ஒரு நாளைக்கு அழைச்சி கொள்ளக்கூடிய ஒரு முறை இயக்கத்திற்கு 1,00,000 பேர் வரை மொத்தமாக அழைச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கான இவர்களுக்கு அந்த கொள்ளளவு கெப்பாசிட்டி இவர்களுக்கு இருக்கிறது. இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது இயக்கத்துக்கு வருகிற பொழுது கிட்டத்தட்ட 200 ரயில்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மெட்ரோனுடைய கொள்கை முடிவு. இந்த திட்டம் வகுக்கப்பட்ட போது 2007ஆம் ஆண்டு இந்த திட்டம் வகுக்கப்பட்ட போது 2019 அல்லது 2021 இந்த திட்டம் முடிக்கிற பொழுது 200க்கும் மேற்பட்ட ரயில்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அப்படியான சாத்தியம் ஏற்படுது என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர் அந்த காலகட்டத்தில் பயணிப்பார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் 48 ரயில்கள் நம்மிடம் இருக்கிறது. அதில் ஒரு ரயிலில் 1,600 பேர் பயணிக்க முடியும் என்பதால் மிக கணிசமான அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மெட்ரோவை பயன்படுத்தினார்கள் என்றால் போக்குவரத்து குறையும் என்று நம்மால் மதிப்பிடலாம். விவேக், முக்கியமானதொரு வழித்தடத்தில் இன்று மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக நிறைவு பெற இன்னும் எத்தனை காலம் ஆகும் என்ற தகவலை பகிர்ந்து கொள்ள முடியுமா? மீண்டும் ஒரு கேள்வி. விவேக், முக்கியமானதொரு வழித்தடத்தில் இன்று மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது முழுமையாக நிறைவு பெற இன்னும் எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகளாக வாய்ப்பிருக்கிறது? விவேக், கேள்வியை மறுமுறை கேட்கிறேன். தற்போது முக்கியமானதொரு வழித்தடத்தில் கூட்ட நெரிசல், மக்கள் அதிகமாக பயணிக்கும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணக்கூடிய ஒரு பகுதியில் இன்று மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. முழுமையாக சென்னை மாநகரத்தில் மெட்ரோ சேவை திட்டம் முழுமையடைய எத்தனை மாதங்களாக வாய்ப்பிருக்கிறது? இந்த மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை பொறுத்தவரை திருமங்கலத்திலிருந்து நேருப்பூங்கா வரை கூடுதலாக இயங்குகிறார்கள். இது நீங்கள் குறிப்பிட்டது போல மிக ஒரு முக்கியமான வழித்தடம். இது குடியிருப்பு பகுதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வழித்தடம் நேரடியாக பொறுத்து சேவைக்கு வருகிற பொழுது நேருப்பூங்காவில் இருந்து விமான நிலையம் வரை கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டரை நேரடியாக நேருப்பூங்காவிலிருந்து விமான நிலையம் மட்டும் ஒரு 23 கிலோமீட்டர் இருந்தால் அதை நேரடியாக அவர்களால் கடந்து விட முடியும். இதற்கு அதிகபட்சமாக காலகட்டம் ஒரு 45 நிமிடங்கள் எடுக்கும். அதிகபட்ச கால நேரம் 45 நிமிடங்கள் எடுக்கும். 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலாக மெட்ரோ ரயிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பயண சேவை என்பது சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒன்றாக தான் கருதப்படுகிறது. இதை தாண்டி இதற்கு அடுத்த கட்டமாக திட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில்கள் சேவைக்கு வர வேண்டிய பாதைகள் என்பவை சென்னை சென்ட்ரலில் இருந்து சைதாப்பேட்டை வரை வரக்கூடிய அந்த பாதை இருக்கிறது. அது மிக முக்கியமாக அண்ணா சாலையில் அமைந்திருக்கிறது. சென்னையுடைய மிக பிரதானமான சாலையான அண்ணா சாலையில் தான் அந்த ரயில் தடங்கள் எல்லாமே ரயில் நிலையங்கள் எல்லாமே அமைந்திருக்கின்றன. அது சுரங்கப்பாதையில் கீழே அதுவும் சுரங்கப்பாதையில் தான் முழுமையாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த ரயில் சேவையானது 2018 தொடங்கப்படும் என்று எதிர்பார்த்திருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் சென்ட்ரல் ரயில் நிலையமும் அதே போல எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமும் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். சென்ட்ரலில் இருந்து நேரடியாக இங்கே விமான நிலையம் வரை செல்வதற்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் சென்ட்ரலுக்கு ஒவ்வொரு நாள் வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான பயணிகளை மற்ற பகுதிகளுக்கு சென்னையினுடைய மற்ற உள் பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது.